ஸோ வே டு மூகாம்பிகை டெம்பிள்னு போட்டிருக்கு. இப்படி தான் நம்ம உள்ளே போகலாம் மூகாம்பிகை டெம்பிளுக்கு. இப்போ நம்ம போகலாம். ஸோ இங்கே வேணால் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுக்கலாம். இதுக்கு பில்லும் போட்டு தர்றாங்க. ஒரு செட்டு ஸ்லிப்பர் இருக்குது, 2 rupees. ஸோ இப்படி தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ பெரிய க்யூ இருக்குது. நம்ம அந்த க்யூவில் நின்று தான் உள்ளே போகிறோம். இது ஃப்ரீ தரிசனத்துக்கான லைனு. ஸோ ரொம்ப ஜனமாக இருக்குங்க இன்றைக்கி ஃப்ரீ தரிசனத்தோட லைனு. இங்கே வந்து இந்த பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயர். நல்லா நேர்த்தாளத்தோடு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பூஜை பண்ணுறத. நெருப்பை நல்லா கொளுத்து எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் வேணால் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கலாம். 100 rupees டிக்கெட் இருக்குது, 250 டிக்கெட் இருக்குது, 500 இருக்குது, 1000 rupees தான் இருக்குது. நம்ம 100 rupees டிக்கெட் தான் இப்போ வாங்க போகிறோம். ஸோ இதுதான் 100 rupees டிக்கெட்டோடைய லைனு. நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க 100 rupees லைன்லேயே. இங்கே செல்ஃபி கூட எடுத்துக்கிறாங்க கோவிலுக்குள்ளே. நிறைய ஜனமாக தான் இருக்குது இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. இங்கே உள்ள ஒரு சுவாமி இருக்காங்க, எல்லோரும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு உண்டியெல்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் காணிக்கை செலுத்தலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜனம்னு. அப்படி தான் நீங்கள் உள்ளே போகணும். பட் இவங்க திரும்பியும் சுற்ற விட்றாங்க. நம்ம போகிற வழியிலே ஒரு சுவாமியோடைய ஃபோட்டோ இருக்கு, அம்மன் தேவியோடைய ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியர் கூட இருக்காருங்க. சிங்கத்துக்கு பக்கத்துலேயே சங்கராச்சாரியர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சிங்கத்துக்கு வந்து இந்த காணிக்கை செலுத்துகிறாங்க. வாயில் காசு வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இதுதான் மூலஸ்தானத்துடைய கோபுரம். உள்ளதான் அம்மன் சுவாமி இருக்காங்க. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறவங்க தியானமும் பண்ணலாம். இங்கே வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம் வெளியில் வருது. அது நம்மளும் எடுத்து கும்பிட்டுக்கிட்டோம். இப்படிதான் வெளியில் போகணும். நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு அந்த வழியில் உள்ளே வந்தோம். இந்த வெளியில் போகிறாங்க எல்லாரும். நம்மளும் இந்த வழியில் தான் வெளியில் போகணும். ஸோ இது வந்து பிரசாதத்துக்கான டிக்கெட்டு 100 rupees ஒரு செட்டு பிரசாதம். நம்ம டிக்கெட் கொடுத்தோம். அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு பேக் கொடுத்துட்டாங்க. இந்த 100 rupees பேக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பேக் திறந்து உள்ளே பார்த்தோன்னா 2 லட்டு பேக்கெட்டு, ஒரு தீர்த்தம் பாட்டில் இருக்குது, மிச்சதெல்லாம் இருக்குது. எல்லாமே சுவாமி இது தான். வே டு டைனிங் ஹால்னு ஒரு போர்டே போட்டிருக்கு, ஆரோ மார்க் போட்டு. இப்போ நம்ம போகலாம். ஸோ இங்கே வே டு டைனிங் ஹால்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. இப்படி உள்ளே போனோன்னா இந்த இடத்துல கீழே இறங்கணும். அப்படிதான் கட்டியிருக்காங்க. உள்ள ஒரு பெரிய ஹால் இருக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு. போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. இப்படி தான் மேலே ஏறணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளும் ஏற போகிறோம். நிறைய ஜனம் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்றதா போயிட்டுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ரைட்டில் ஒரு இடம் இருக்குது, லெஃப்டில் ஒரு இடம் இருக்குது. நம்ம இந்த சைடு வந்துருக்கோம். அப்படியே எல்லாரும் போயிட்டுருக்காங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இங்கே பிளேட்ஸ் எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சட்னி வைக்கிறாங்க, ரைஸ்க்கு தொட்டுக்க சட்னி. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் போடுறாங்க. அள்ளி எல்லாருக்கும் தாராள மனசாக போடுறாங்க. நம்மளும் ரைஸ் வாங்கிட்டோம். அப்புறம் ரசம் ஊற்றுறாங்க. நான் சாம்பாரும் வாங்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால சுடுன்னு இருக்குது. பிசைய முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டும்.
இங்கே கிளாஸில் தண்ணியை சப்பி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டே போட்டிருக்கு. நம்மளும் தூக்கியே குடிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்ச மீதியெல்லாம் இந்த டஸ்ட்பினில் கொட்டிடணும். கொட்டதுக்கப்புறம் தட்டை இங்கே வச்சுட்டு அவங்களே கழுவிப்பாங்க, நம்ம கழுவ வேண்டாம். எல்லாரும் அதை மாதிரி தான் வச்சுருக்காங்க. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கீழே போகணும். இப்படி தான் போகணும்னு ஒரு போர்டே போட்டிருக்கு. நல்லா பெரிய ஹாலாக இருக்குது. எத்தனை பேர் வேணால் கை கழுவலாம். நம்மளும் இப்போ கை கழுவிட்டு வெளில போகலாம். அப்படியே நம்ம இங்கேருந்து வெளியில் போனோம்னா ரைட் சைடில் நடந்து போனோம்னா நம்ம எப்படி கோவிலுக்குள்ளே போகணுமோ அதே என்ட்ரன்ஸ் வந்துடும். இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. நம்ம இங்கே தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இவங்கக்கிட்ட நிறைய ரூம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இப்படி போகலாம். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம்ஸும் இருக்குது. நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் ரூம் கிடச்சிருக்கு. நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே இந்த லிஃப்ட் இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் தான் போக போகிறோம். செகண்ட் ஃப்ளோரு. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இது நார்மல் ரூமு. இங்கே ஏசி ரூமும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வேணால் ஏசி ரூம் எடுத்துக்கலாம்.